مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. الله جل شأنه போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்தோம். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை கொண்டு சென்றோம். ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்த மிக பெரும் பாக்கியங்களில் ஒன்றுதான் இந்த ஜும்மாவுடைய தினம். அதிகமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இருக்கிற நேரம் இந்த பகல் வேலையை நாம் அத்தனையும் துறந்து விட்டு அத்தனையும் விட்டுவிட்டு ரப்புல் ஆலமீனை நினைப்பதற்காக வேண்டிய பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். இந்த சிந்தனை நம்முடைய கல்விகளுக்கு மிக பெரும் அமைதியை தரும். பதற்றத்தோடு வாழ்கிற நாம் அல்லாஹ்வை நினைக்கிற நேரம் நமக்குள் ஒரு அமைதி வருகிறது. உண்மையான மூமின்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அதான் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த குத்பாவிலே மரண தருவாயில் மனிதனின் நிலை என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டு அந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு சில செய்திகளை பதிவு செய்யுமாறு நான் வேண்டப்பட்டுள்ளேன். இந்த தலைப்பு தெரிவு செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு முஃமினை பொறுத்தவரை அவனுடைய சிந்தனையில் மரணம் என்பது அதிகம் இடம்பெற வேண்டிய ஒரு விஷயம். பொதுவான முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரை அது சம்பந்தமா பேச வேண்டாம் பாருங்க. அவர் நல்ல ஒரு நேரத்துல மரணத்தை ஞாபகப்படுத்தினால் இதை இப்ப ஞாபகப்படுத்துவதாக கேட்பாங்க. இந்த பேச்சை விட்ட இந்த பேச்சை விட்டுருவேன்பாங்க. இதையெல்லாம் பேசி ஞாபகப்படுத்த வேண்டாம் என்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகப்படுத்துங்கள். எல்லா இன்பங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய, இன்பங்களை எல்லாம் துண்டாக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்காக சொல்லுவாங்க. எப்படி சுப்ஹானல்லாஹ் சொல்றீங்களோ, எப்படி அல்ஹம்துலில்லாஹ் சொல்றீங்களோ, எப்படி அல்லாஹ் அக்பர் சொல்றீங்களோ, அதே மாதிரி மரணம் என்ற சிக்கரை அதிகப்படுத்துகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் என்ற சிக்கரை அதிகப்படுத்துவது என்பது போன வாரத்திலிருந்து இந்த வாரம் வரைக்கும் நாம் மௌத்தாகிறோம் என்று எத்தனை பேர் நினைத்தோம். அந்த மௌத்தாகிற நிமிடம் எப்படி இருக்கும் என்று எத்தனை சகோதரர்கள் நினைத்தோம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீருமா. இன்றைக்கு காலை சாப்பாடு சாப்பிடுறீங்க, அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது. அந்த சுவையை நீங்க அனுபவித்திருப்பீங்க. மரணத்துக்கு ஒரு கசப்பு இருக்கிறது. இதே மாதிரி மரண தருவாயிலே இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் பிரிகிற நேரத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் சுவை அந்த மரண தருவாயில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். மவுத் என்பது எப்படி நாம் ஏதாவது ஒரு நல்ல பானம் குடித்தால் இனிப்பாக நல்லா இருக்குமோ, ஒரு மருந்து குடிக்கிறவன் கசப்பா இருக்குமோ, அந்த சுவைகளை நாம் உணர்கிறோமோ, மரணம் என்பது அது உணரக்கூடியது தான் குர்ஆன் சொல்லுது. அதுக்கு ஒரு சுவை இருக்கிறது. குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த சுவையை மரண தருவாயில் உணரும்.
குல்லுனத்தின் தஹக்கத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தின் சுவை உணர்ந்தே தீரும் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, இது சம்பந்தமாக ஒரு சிந்தனை உங்களுக்கு மத்தியிலே பதிவு செய்வதுதான் இந்த தலைப்பின் நோக்கம். மரணித்து வருவோம் என்று தெரியாத யாரும் இங்கே இல்லை. இந்த பூமியில் எல்லோரும் மரணித்துவோம் என்று தெரிந்துதான் இந்த பூமியில் பிறந்த பிறகு வாழுகிறார்கள். இந்த பூமியை நாம் வசதியாக வாழ்வோமா, கோடிக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிப்போமா, வாகனங்கள் வாங்குவோமா, இவைகள் தெரியாது. ஒன்று மட்டும் தெரியும், இந்த பள்ளியில் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய பேசக்கூடிய நான், கேட்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் மூத்தாய் விடுவோம் என்று தெரியும். இதுக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சபையில் உள்ளவர்கள் எத்தனை பேர் மீவோம் என்றால் ஒரு 75% கூட மீய மாட்டோம். நாம் மண்ணுக்கடியில் போய்விடுவோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை தான் நீண்ட ஒரு வாழ்க்கை. இது அற்பமான வாழ்க்கை என்று இஸ்லாம் சொல்கிறது. இதை நம்பினவர்கள், அதாவது மறுமை நாளில் போய் பார்த்தா எவ்வளவு காலப்பா அடையும், ஒரு நாள் இல்லைப்பா, ஒரு நாள் கொஞ்ச நேரம் வாழ்ந்தோம் பாருங்க. இந்த பூமியில் 60, 70, 80 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை கொஞ்ச நேரம் என்று மறுமையை பேசுவார்களா. இதற்கு பிறகுதான் நீண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது. கபர்ல போய் வைத்தால் உலகம் அழியும் வரைக்கும் எத்தனை லட்சம் ஆண்டுகள் இருந்தாலும் அது கபர்களில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ளவர்களும் இந்த மன்னரையில் தான். அவர்கள் கபர்களில் போனால் திரும்ப மறுமை நாள் வரைக்கும் ஒரு நீண்ட காலம். மறுமை நாள் என்றால் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்கு மௌத்தே இல்லை. அப்படி என்றால் இந்த வாழ்க்கையை பொறுத்தவரை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இது அற்பமான ஒரு வாழ்க்கை. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் நம்பி, அதாவது எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். நம்பி இருக்கிறோமா என்று கேட்டால் அங்கதான் பிரச்சனை. நீங்க என்ன கேட்பீர்கள், நம்பாமலா பள்ளிக்கு வருகிறோம், நம்பாமலா ஜும்மாவுக்கு வருகிறோம், நம்பாமலா தொழுகிறோம் என்று கேட்டால் அந்த நம்பிக்கை நம்முடைய செயற்பாடுகளில் வெளியே வரணும். சஹாபாக்கள் நம்பினார்கள். சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாடி இந்த பள்ளிவாசலில் நாம அமர்ந்திருக்கிறோமே, நம்மளை விட மிக மோசமான காரியங்களில் ஈடுபட்ட மனிதர்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், அதாவது குடித்தவர்கள், கொண்டவர்கள், கொலைகாரர்கள், இப்படி நின்றவர்கள் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஹிதாயத்தால் அவர்களை கௌரவித்தார். அவர்கள் மிக அற்புதமான மனிதர்களாக மாறிவிட்டார்கள். அவர்கள் மனித புனிதர்களாக மாறிவிட்டார்கள். அவருடைய முன்னாடி உள்ள காலங்களை பேச தேவையில்லை என்ற அளவுக்கு பின்னாடி உள்ள அற்புதமான காலங்கள் அவர்களை கண்ணியப்படுத்தி விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்பினால் ஒரு மனிதனுடைய சிரிப்பு மாறும், கொடுக்கல் வாங்கல் மாறும், அவனுடைய பேச்சுவார்த்தை மாறும், அவன் குடும்பம் நடத்தும் விதம் மாறும், அவனுடைய எல்லா விஷயங்களும் மாறும். நாம் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், நம்முடைய பல காரியங்கள் மாறவில்லை. அதாவது அசிங்கமான ஒரு பெண்ணை பார்க்க கூடாது என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அறைக்குரிய ஆடையோடு பார்க்க கூடாது என்று சொல்ல தடுத்ததாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். 2வது பார்வை கூடாது, ஏதோ தற்செயலா கண்டால் பார்வை தாழ்த்த வேண்டும் என்று புரிந்திருக்கிறோம். நம்முடைய வீடு வீடாக தட்டி பார்த்தால் எத்தனை வீடுகளில் படம் போகிறது, எத்தனை பேருடைய போன்களில் யூடியூப்களில் அசிங்கமான காட்சிகளை பார்க்கிறோம். கடந்து செல்கிறோம், டிவிகளே கிரிக்கெட் பார்க்கிறார்கள். கிரிக்கெட்டில் எவ்வளவு அசிங்கமான காட்சிகள், நடனமாடுகிற பெண்களை பற்றி காட்டுகிறார்கள், அசிங்கங்களை காட்டுகிறார்கள். அவைகள் ஹலால் என்ற தரத்தில் வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹலால் என்ற தரத்தில் வருமா? நாம் இதற்கு பிறகு இவைகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை இறைவன் நிப்பாட்டி வைத்து நம்மிடம் கேள்வி கேட்பான் என்று சொன்னால், ஒவ்வொன்றாக கேட்பான் என்றால், கண்ணை தந்தேனே, கண்ணால் என்ன செய்தாய் என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இவைகளை சரியான முறையில் நம்பி ஒரு மனிதன் தன்னுடைய மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நான் பதில் சொல்ல வேண்டும். மரண தருவாயில் இறுதி நேரத்தில் அத்தனை நமக்கு தெரிய வரும். நாம் பாஸா ஃபேடாகி விட்டோம் ஆண்டு அந்த உணர்வோட வாழுகிற நேரம், நிமிடங்கள் கழிகிற நேரம் ஒரு மனிதனுக்குள் அந்த உணர்வு வரும். அல்லாஹ் நம்மிடம் கேட்டால் என்ன சொல்லுவது, என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிந்தனையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மௌத்தாக போகிறோம் என்று. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பயமெல்லாம் நினைப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. என்ன நடக்க போகிறது அவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தளவில் நாம் அதை ஒரு கனவை பிறந்தால் லட்சத்தில் ஒரு துகளை எடுத்து இது மீது நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று கேட்டால் அந்த அளவு கூட சந்தேகம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு நாம் நம்பியவர்களாக இருந்தால் தான் உண்மையான மூமின்கள்.
மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை நம்பி இருந்தால் அந்த மரணத்துக்கு நாம் தயாராகுவோம். உங்க கையில ஒரு டிக்கெட் வந்துட்டு அமெரிக்கா போறீங்க, ஒரு 4 நாளைக்கு பிறகு டிக்கெட் டேட்டோட இருக்குது, நீங்க நம்புறீங்க, நீங்க இப்பவே உங்க பேக்கேஜ் ரெடி பண்ணுவீங்க. எப்ப 4 நாளைக்கு போற ஃளைட் தேவையான ஆயுதங்களை ரெடி பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க பயணம் கிளம்ப போறீங்க. நீங்க போகக்கூடிய இந்த பயணம், அதற்காக வேண்டி நீங்கள் அத்தனை பொருட்களை தயார்படுத்திக் கொண்டு நேர காலத்தோட விமான நிலையத்துக்கு போயிருவீங்க. ஏனென்றால் நீங்க நம்பிட்டீங்க அந்த ஃளைட்ல ஏறி நீங்க பறக்க போறதா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளும் மனிதனாய், அதாவது பெரியவர் ஆகினாலும் இல்லாவிட்டாலும் எப்பயோ ஒரு நாள் மரணத்தே ஆக வேண்டும். ஒரு சகோதரர் போன மாசம் இறந்து போனார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பள்ளியில் போனால் சிரித்த முகத்தோட நான் பார்ப்பேன். அவர் மூத்தாவதற்கு முந்தின நேரம் அவர் பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு கடை வைத்திருக்கிறார். சிரிப்பார், நான் போகிற வழி சிரித்து கை காட்டுவார். ஆனால் அவர் மரணிப்பதற்கு முந்தின தினம் பள்ளியிலே அவரை கண்டேன். ஓரமாக நின்று அவர் சிக்கிரி செய்து கொண்டிருக்கிற ஒரு மாலை நேரம். அல்லாஹ் மீது ஆணையாக, எனக்கும் தெரியாது, நிச்சயமாக அவருக்கும் தெரியாது, அவருடைய மரண நாள் நாளை என்று அவருக்கு தெரியாது. திடீரென்று அஷர் நேரம் அடுத்த நாள் ஒருவர் ஓடி வந்து சொல்கிறார், இன்னார் மரணித்து விட்டார். நான் அப்படியே ஷாக்காகி நின்றேன். என்ன, மோட்டார் சைக்கிளில் போனவர் அவர் அந்த உந்த சுப்பன் அந்த இடத்திலே அவர் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்தாகிட்டார். அதற்கு முன்தினம் அவர் பள்ளியிலே நின்றவர் நாளை என்னுடைய மரண நாள் என்று அவர் தெரிந்திருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருக்கு பசி வந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டிருக்க மாட்டார், அவர் கடைக்கு வந்திருக்க மாட்டார். நாளை இந்த உலகத்தை விட்டு ஒரு மனிதன் போகிறேன் என்ற உணர்வு வந்தால் அவனால் தூங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திடீர் மரணங்கள் சம்பவிக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நேற்று பேசியவர் இன்று இல்லை என்று சொல்கிற அளவுக்கு உட்கார்ந்து பேசினால் நெஞ்சை பிடித்தால் அவர் போய்விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட மரணம் நமக்கு வராது என்று எண்ணம் உத்தரவாது. இந்த பூமியில யாரோ ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அந்த மரணம் நமக்கு வராது என்று எங்கேயாவது எழுதி தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எத்தனையோ வாப்பாமார்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டு போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு வீடு இன்னைக்கு ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். உம்மா மௌத்தா இருந்தாங்க. அந்த வாப்பா தன்னுடைய மனைவியுடைய மரணத்தை நினைத்து மிகுந்த கவலைப்பட்டிருந்தார். சின்ன 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 பிள்ளைகள் வீட்டில் இருந்தார்கள். அவர் கொஞ்சம் மனைவியாக பாதிக்கப்பட்டிருந்தார். என் மனைவி பெட்ரூமில் எனக்கு தெரிகிறார், அடுப்பக்கரையில் தெரிகிறார், பெட்ரூமில் உட்கார்ந்து தலை சீவுற மாதிரி எனக்கு தெரிகிறது. என் மனைவி திடீரென்று விட்டு விட்டு போனால் பிள்ளைகள் உமான்னு சொல்கிறனர். பெரும் செல்வந்தர், பெரும் கோடீஸ்வரர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவருடைய பணத்தால் அவருக்கு எதை வாங்கி கொடுக்கிறான்? மாம்பழம் வாங்கி கொடுக்கிறான். சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறான். அந்த பிள்ளை உமான்னு சொல்கிற நேரம் என் பணத்தால் எதை வாங்கி கொடுப்பது என்று கேட்கிறார். தாயை எப்படி திரும்ப கொண்டு வருவது என்று கேட்கிறார். கடுமையான மன உளைச்சலுக்குள் அந்த வீட்டில் நிற்கிறது. அவருடைய கண்ணுக்கு தன்னுடைய மனைவி உட்கார்ந்து இருப்பது போன்று தெரிகிறது என்று என்னோடு பேசினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மாதம் கூட அவர் வாழவில்லை. திடீரென்று எனக்கு திரும்ப கேள்விப்படுகிறது, எந்த வீட்டில் அந்த பிள்ளைகளை விட்டு விட்டு உமா போய்விட்டார்களோ அவரும் போய்விட்டதாக கேள்விப்படுகிறது. நான் ஜனாசாவுக்கு போகிறேன். சின்ன சின்ன பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுடைய பிரியாவிடை அந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், இது எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவமா? ஒரு நாளில் கூட என்னுடைய வீட்டில் மரண செய்தி வராதா? மரண செய்தியுடைய அறிவிப்பு வந்து எல்லோரும் ஊரிலே வந்தவர்கள் மரணத்தை பார்க்க மாட்டார்களா? கடைசியாக வழி அனுப்ப மாட்டார்களா? கல்யாணம் மற்ற விஷயங்கள் மட்டும்தான் நடக்குமா? எங்க வீட்டில் மரணம் நடக்காதா? இங்க அமர்ந்திருக்கக்கூடியவர்களே, உங்களுடைய உறவுகளை விட்டு நீங்கள் பிரிந்தே ஆக வேண்டும் என்பதை மறந்து வாழ்வார்கள். இதோடத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் இந்த நாளை நினைத்தே பார்க்க மாட்டார்கள், நினைத்து பார்க்க கூட இருப்பார்கள். இந்த நல்ல நேரம், மங்களகரமான நேரத்தில் நீங்கள் என்ன நினைத்து பார்க்க என்று கேட்பார்கள். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் பள்ளியிலும் எல்லா நேரங்களிலும் அவருடைய திருமண நாளிலும் அவருடைய பிள்ளைகள் கிடைக்கிற நேரம் அவன் ஒன்றை மட்டும் நினைப்பான், ரப்பே, நான் எங்க வர வேண்டும், எங்க பிறக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாது ரப்பே. யாருடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்து வரவில்லையா அல்லா? நான் எந்த ஊரில் பிறப்பேன் எனக்கு தெரியாதையா அல்லா? எந்த வீட்டில் வசிப்பேன் எனக்கு தெரியாதையா அல்லா? என்ன உணவு உண்ணுவேன் என்று எனக்கு தெரியாதையா அல்லா? எந்த மொழி பேசுவேன் எனக்கு தெரியாதையா அல்லா? இது அத்தனையும் தெரியாமல் எப்படி நடந்ததோ, நீ தேர்ந்தெடுத்த இடத்தில் நான் எப்படி பிறந்தேனோ ரப்பே, இதே மாதிரி ஒரு நாள் வரும். அந்த நாள் சூரியன் உதிக்கிற நேரத்திலோ சூரியன் மறைந்த நேரத்திலோ நடு நிசையிலோ நான் இந்த உலகத்தை விட்டு போய்விடுவேன் யா ரப்பே. அதுவும் எனக்கு தெரியாது. அது எந்த நேரம், எந்த நிமிடம், எப்படி பொழுது என்பது எனக்கு தெரியாது ரப்பே. தெரியாத நிலைமையில் இந்த பூமியிலே அன்றைக்கு அந்தந்த நாட்கள்
நாட்களை கழிக்கக்கூடிய ஒரு மனிதன் அத்தனையும் தெரிந்த ரப்போடு நெருங்க ஆரம்பிப்பான். பெருமானார் இதைத்தான் சொன்னார்கள், அத்திரோ இன்பங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய துண்டாக்கக்கூடிய அந்த மரணத்தை அதிகம் அதிகம் நினைத்து பாருங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நம்பி இருந்தால் பெரியவர்கள் உங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு நீங்கள் போக வேண்டி வரும். நீங்கள் வேலைக்கு போகிற போயிட்டு வருகிறேன் மகன் என்று சொல்லலாம். மகன் உங்களுக்கு சலாம் சொல்லலாம், நீங்கள் திரும்ப மகனுக்கு சலாம் சொல்லலாம். உங்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் வீட்டு, அதாவது உங்கள் மனைவிமார்கள், நீங்கள் உங்கள் மனைவியை விட்டு அந்த பிள்ளையுடைய தாய் எங்கேயாவது போகிற நேரம் பிள்ளையை கூட்டி கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த உலகத்தை விட்டு பிரித்து செல்கிற நேரம் யாரும் யாரையும் கூட்டி செல்ல முடியாது. பெருமானாருடைய பயத்தை இன்னும் அதிகப்படுத்துகிறார்கள். நாவசைத்து பேசினால் பெருமானுடைய நாவில் பொய்யே வராது. சஹாபாக்கள் அந்த மனிதர்கள் ஏன் இவ்வளவு மாறினார்கள் தெரியுமா? பெருமானாரை பேசின உடனே அவர்கள் நம்பவில்லை. உண்மையாக இந்த உலகத்தில் யாராவது மீது சந்தேகம் கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் மீது சந்தேகமே கொள்ள முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு உண்மையானவர் என்பதை இஸ்லாத்துக்கு முன்னாடி உள்ள மனிதர்கள் சொன்னார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாரும் உட்கார வச்சு இவர் மேல சந்தேகப்படலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படி சந்தேகமே பட வாய்ப்பே இல்லைன்னு ஒருவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தார். அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். ஏன் தெரியுமா? ஜாகிலிய காலத்து மக்கள், அவர்களுக்கு போலீஸ் இல்லை, களவெடுத்தால் அந்த களவை பிடிக்க ஆள் இல்லை, விபச்சாரம் செய்தால் எடுத்து ஜெயிலும் போட மாட்டாங்க. இந்த கோத்திரத்துல கொலை நடந்தா அந்த கோத்திரத்துல ஒரு கொண்டா இங்க உள்ளவங்க படம் எடுத்து போய் கொள்ளுவாங்க. 100 வருஷத்துக்கு இங்கால ஒரு கொலை, அங்கால ஒரு கொலை, இங்கால ஒரு கொலை, அங்கால ஒரு கொலை கொடுத்துட்டே இருக்கும். நல்லடியார்களே, அவர்கள்ட்ட யாரும் போலீசார் வந்து கைது செய்து ஜெயில போய் ரிமாண்ட் பண்ற அளவுக்கு ஜஸீரத்துல் அரபுல, அரபு தீபகற்பத்தில் அப்படி ஒரு சட்டம் இருக்கல. கோத்திரத்து தலைவர்கள் இருப்பாங்க தவிர நாட்டுக்கு ஒரு தலைவர் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்துல சண்டை பிடிப்பார்கள், காட்டு பிராணியா நடப்பாங்க. உங்க ஊருக்கு யாரும் உங்களை கைது செய்ய மாட்டாங்கன்னா நீங்க நினைச்சா கொல்லுவீங்க, நீங்க விரும்பினா திருடுவீங்க, எல்லா அட்டகாசம் பண்ணுவீங்க. இவ்வளவு போலீஸ் இருந்தும், இவ்வளவு கைது செய்து, இவ்வளவு ஜெயில் இருந்தும், இவ்வளவு குற்ற பத்திரிகைகள் இருக்கிறா, இவ்வளவு குற்றங்கள் நடக்கிறா, இது எதுவுமே இல்லாட்டி நினைச்சு பாருங்க. கண்ணை பத்தி இன்னைக்கு மாலையில அப்படி ஒரு சூழல் இருந்தா என்ன ஆகும் நினைங்க? ரோட்ல போறவன் செயினை பறிச்சுட்டு போவான், வீட்டுக்குள்ள பூந்து ஒரு கும்பலை தூக்கிட்டு போவான், யாரையும் நம்ம கேட்க நினைப்பான். பெருமானார் இந்த பூமிக்கு வருகிற நேரம் அந்த ஜாகிலியத்து கால மக்களிடம் அப்படித்தான் இருந்தது. தட்டி கேட்க யாரும் இல்லாத காரணம் அவர்கள் எதுவும் அவங்க விரும்பின மாதிரி செய்வாங்க. பாப்பா போய் தன் சொந்த பிள்ளைய துடிக்க துடிக்க பாலைவனத்து மண்ணில பொம்பளை புள்ள ஒரே காரணத்துக்கு துடிக்க துடிக்க புதைத்து விட்டு நெஞ்சை நிமிர்ந்து மார்பை தட்டி கொண்டு வருகிறார். பொம்பளை புள்ள எனக்கு அவமானம், ஆம்பளை பிறந்தா சிங்கக்குட்டி என்பார்கள், பொம்பளை பிறந்தா முகம் கருத்து விடும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் பெருமானார் வந்தார். அவ்வளவு கெட்ட மனிதர்கள் பெருமானாருக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? அஸ்ஸாதி அல்லமே. அவர் உண்மைதான், அவருக்கு உண்மைதான் தெரியும், பொய் என்ன என்னன்னே தெரியாது. இது இஸ்லாத்துக்கு 40 வருஷம் தான் இஸ்லாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த மக்கள் முஹம்மது என்று கூப்பிடுறதை விட அல்லமீன் என்று கூப்பிடுவார்கள். யார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனக்கு அல்லமீன் பேர் வைக்கண்டி, அச்சிக்கு போயிட்டு வந்து ஆஜியார் போடாட்டி நீ அதாவது போக மாட்டேன் கல்யாணம், எனக்கு அல்ல ஆஜிக்கு போட்டிங்கன்னு கேட்கிறாரு. அச்சிக்கு போட்டு அல்லாஹ் போடுவா. பெருமானார் என்னைக்கா சொன்னாங்க அல்லமீன் வைங்க, அஸ்ஸாதிக் என்று பேர் வைக்கிறாங்களா? அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க என்ன பேர் வைக்கலாம். ஊர்ல ஒரு பட்ட பேர் வச்சாங்கன்னா ரொம்ப மோசமான பகுதியில மக்கள் காட்டு மிருகத்தை விட கேவலமா வாழ்ற மனிதர்கள்ட்ட நல்ல பட்ட பேர் வைக்க மாட்டாங்க. சொல்ல முடியாதவங்க தப்பு தப்பான பேர் வைப்பாங்க, கருப்பு சட்டை ஏதாவது பண்ணுவாங்க. பெருமானாருக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா? அஸ்ஸாதிக். உண்மைதான், பொய்ய தெரியாது. அதாவது சின்ன விஷயத்துல பொய் சொல்லாதவரை மௌத்துல பொய் சொல்லுவாரா, கபர்ல பொய் சொல்லுவாரா, மரணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பொய் சொல்லுவாரா? சரிப்பா, அப்படி உண்மை சொன்னவரு 40 வருஷம் வச்ச பேரை மாத்தினாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன உடனே வேற ஒண்ணும் பண்ணல. அவர் கனவெடுத்து மாட்டினானா, பொய் சொல்லி மாட்டினானா? லா இலாஹ இல்லல்லாஹ் கூட பேசின உடனே ஊரு முழுக்க உள்ளவர்கள் பொய் நண்டாங்க. 40 வருஷமா வச்ச பேரை மாத்தினார்கள். அந்த அவர்களுக்கு பெருமானாரை உரசி பார்த்து திரும்ப உண்மை சொல்லுகிறார் ஆண்டு அவர்களுக்கு 23 ஆண்டுகள், சில தோழர்களுக்கு 5 வருடங்கள், 6 வருடங்கள், 10 வருடங்கள். உமர் பின் கத்தாப் சில ரிவாயத்துப்படி 6 வருடம், சில ரிவாயத்துப்படி 9 வருடங்கள் கைப்படுத்துச்சு பெருமானார் உரசி பார்த்து இஸ்லாத்துக்கு போவதற்கு.
அப்படி உரசி பார்த்து வந்தவர்கள் அவர்கள் அதுக்கு பிறகுள்ள மரண தருவாயில் ரசூலை என்னெல்லாம் நடக்குமென்றாரோ அவைகள் எல்லாம் நம்பினார்கள். இரவெல்லாம் குடித்தவர்கள், இரவெல்லாம் பொம்பளை ஆடமுட்டி அதாவது கவிதை படித்து ஆடமுட்டி ரசித்தவர்கள் கண்களால் கண்ணீர் மல்க, கால்கள் வீங்க நிக்க ஆரம்பித்தார். இந்த கொள்கையை சொன்ன ரசூலுல்லாஹ் சில பேர் கொள்கையை சொல்லிட்டு போயிருவாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. எல்லாம் பணத்துக்காக வேண்டியிருக்கும். பணத்தை கொடுத்தால் இப்படியும் பேசுவோம் அப்படியும் பேசுவோம் என்பார்கள். ஆனால் பெருமானார் ஆயிஷா அம்மா சொல்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதத்தை பார்க்கிற ராத்திரி காலெல்லாம் வீங்கி இருக்கிறது. யார சொல்லலாம் நான் கேட்டேன். இரவெல்லாம் பெருமானார் எல்லோரும் தூங்குற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் தூங்க மாட்டார். அவர் தேம்பி தேம்பி அழுது தொழுவார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டேன், யார சொல்லலாம் உல்ஃபரலஹுமா தக்கதமே தம்பிக்குமா யார சொல்லலாம் உங்களுடைய முச்சென்ற பாவங்களும் அதாவது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்ததாக சொல்றானே யார சொல்லலாம். நீங்க உங்க கால் பாதை இப்படி வெட்டிக்கிற அளவுக்கு நீண்ட நேரங்கள் நின்று ஒரு நாள் அடுத்த நாள் தூக்கமான அடுத்த இரவு இறைவனோடு பேச ஆரம்பித்தவர்கள் ஒவ்வொரு இரவும் கடந்தார்கள். கேட்கிற நேரம் சொல்ல கேட்டாங்க, ஆயிஷா அஃபலா குரான் ஷுக்ரா, ஆயிஷா என் ரப்பை என்னை தேர்ந்தெடுத்து நபியாக்கி இந்த உம்மத்துக்கு என்னை தலைவனாக்கினதுக்காக வேண்டி என் ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டாமா ஆயிஷா? நன்றி செலுத்த அடியானாக இருக்க வேண்டாமா ஆயிஷா? இரவானால் எல்லோரும் தூங்குற நேரம் தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு இறைவனுடைய தூதர் நன்றி செலுத்த ஆரம்பித்தார் என்றால் மரண தருவாயில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை பிடிக்கிற நேரம் என்ன பதில் சொல்வது என்பதற்காக வேண்டி வாழ்க்கையில் இரவை கழித்தார், பகலை கழித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடைசி நாட்களை நீங்கள் பார்க்கலாம், கடைசி வாரத்தை நீங்கள் பார்க்கலாம். 14 நாட்கள் தான் ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டார். வெறும் 14 நாட்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 3 மாசத்துக்கு முன்னாடி மரணத்துக்குரிய எந்த ஒன்றும் ரசூலுல்லாஹ்விடம் இருக்கவில்லை, எந்த ஒன்றுமே இருக்கல. பெருமானார் ஹஜ் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு 83 நாட்கள் மூத்தாவங்க யாராவது கற்பனை பண்ணுவாங்களா? ஹஜ் முடிய வெறும் 83 நாட்கள் ரசூலுல்லாஹ். ஹஜ்ஜுக்கு இன்னைக்கு போறாங்க, நீங்க ஒரு வயோதிபர் ஹஜ்ஜுக்கு போவாங்க, இன்னைக்கு போகலாம் என்ன ஃளைட் வீல் சேர் இருக்குது, எடுத்துட்டு போய் தள்ளி வைப்பாங்க. சரிப்பா தலாம் பண்ணுவாங்க, ஒருத்தர் பின்னாடி தள்ளுவாங்க. அந்த காலத்துல ஏதாவது ஒரு போனா ஒரு தூக்கிட்டு தான் போகணும். அதுவும் மக்காவுக்கு மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர். சாதாரணமா நீங்க மாத்தறையிலிருந்து நீங்க அதாவது ஜப்னாவுக்கு போற தூரம் அவ்வளவு தூரத்தை கடந்து அங்க போகணும். அந்த தூரத்துக்கு பஸ் இல்ல, அந்த தூரத்துக்கு விமானம் இல்ல, வெறும் ஒட்டகத்துல போகணும். சரிப்பா ஒரு நாள் முழுக்க காலையில போனா அடுத்த நாள் காலையிலாவது சேரலாமான்னு கேட்டீங்கன்னா இரவாக 9 இரவுகள் ஆகும். 9 இரவுகள் பாலைவனத்துல வெயில், ஏர் கண்டிஷனுக்குள்ள ஏர்போர்ட் மாதிரி இல்ல. இப்படி போய் திரும்ப வருவதற்கு இன்னொரு 9 நாட்கள். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு வயோதிபர் போவார், மரணத்துக்கு எந்த ஒரு அடையாளம் சொல்லாட்டி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் திடீரென்று மௌத்தாயினாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதற்கு பல மாதங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ஜத்துல் வதா பிரியாவிடைக்குரிய உரை ரசூலுல்லாஹ் நிகழ்த்துறாங்க. அதாவது இறுதி ஹஜ்ஜுக்குரிய உரை, அந்த உரை வித்தியாசமான உரையா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் வளமையா உரை ஆரம்பிக்கிற நேரம் ஒரு விதமா ஆரம்பிச்சாங்க, அன்னைக்கு வேற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அந்த உரை மக்கள் மனனம் செய்த உரை. ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துக்கு மேல் ஏறி அரஃபாவுடைய பேருரை நடத்துற நேரம் கண்டு தெரிகிற தூரத்தை தாண்டி மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற முழக்கத்தோடு மக்கள் வந்திருந்தார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் சேர்ந்திருந்தது. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? இந்த சஹீஹான செய்தி, இந்த உரை அன்றைக்கு மக்கள் ரசூலுல்லாஹ்வுடன் பேச்ச கேட்க வந்தவர்கள் மைக் இல்ல, ஒரு ஆள் கேட்க அவர் சத்தமா சொல்லும், பின்னாடி உள்ளவர் கேட்க, பின்னாடி உள்ளவர் அப்படியே போகுது. ரசூலுல்லாஹ் ஆரம்பிச்சாங்க, பாருங்க ஆமியானா அடுத்த ஆண்டு இந்த இடத்துல இருந்து நான் உங்களோட பேசுவேன் எனக்கு தெரியாது என்றார். ரசூலுல்லாஹ் நேரடியாக நான் மௌத்தாக போறேன்னு சொன்னா மக்கள் தாங்க மாட்டாங்க, தேம்பி தேம்பி துடித்து துடித்து அழுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய மரணத்துக்கான தயாராவதற்கு அவன் நேர காலத்தோட சொல்லிவிட்டான். எப்ப சொல்லிவிட்டான்? ரசூலுல்லாஹ் ரமலானில் உணர்ந்தார்கள். வளமையாக ரமலானில் அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை வந்து குர்ஆனை முழுக்க தமாம் செய்வார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த முறை வித்தியாசத்தை உணர்ந்தார்கள். ரமலானில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை வந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி காலங்களில்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலங்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஆரம்பித்தால் உரையை. வரலாற்றிலே ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரை நிறைய இடங்களில் மக்கள் இவைகளை மனனம் செய்திருப்பார்கள். பெருமானார் எப்படி ஆரம்பித்தார்? பாதாமியானா அடுத்த ஆண்டு உங்களோட நின்று நான் பேசுவேன் எனக்கு தெரியாத மக்களே, என்னிடமிருந்து கேட்டுக் கொள்ளுங்கள் மக்களே. பொதுவாண்டி மனாசிக்கும், அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னிடத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டால் பிற மக்களுக்கு போய் சொல்லிவிடுங்கள் மக்களே. நீங்கள் கேட்கிற விடயத்தை பிற மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் மக்களே. ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப திரும்ப பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் மூத்தாக போறாங்கன்னு வழங்கும். ரசூலுல்லாஹ் வசியத்தை பண்ணிவிட்டார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவை எடுத்து நீங்கள் பரப்பி பார்த்தால் ஹதீஸை ஆச்சரியப்படுவீங்க. நீங்க எப்போ வசியத்து பண்ணுவீங்க? நீங்க மூத்தாக நேரம் இஸ்தௌசு பின் நிசாஇ கைரான் ரசூலுல்லாஹ், என் வசியத்தை அறிவிக்கிறேன் மக்களே. நான் வருகிற நேரம் பெண்களை புதைத்தீர்கள், துடிக்க துடிக்க சாகடித்தீர்கள். இந்த பெண்கள் விஷயத்தில் நலவை நாடுங்கள் மக்களே என்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து என்ன தெரியுமா? பொம்பளைகளை கொன்றாதீங்க, பொம்பளைக்கு அடிக்காதீங்க, பொம்பளை விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கேட்பான் என்றார்கள். இஸ்தௌசு பின் நிசாஇ கைரான், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்துக்கு மெல்ல மெல்ல நெருங்கினார். மக்காவை பார்த்த ரசூலுல்லாஹ் எந்த ஊரை விட்டு ரசூலுல்லாஹை அனுப்பினார்களோ திறப்பை கையில கொடுத்து காபத்துல்லாவை திறந்து எந்த ஊரிலே ரசூலுல்லாஹை விரட்டினார்களோ அத்தனை பார்த்து மக்காவை தன் கையில எடுத்த ரசூலுல்லாஹ் ஊருக்கு திரும்ப போவது இந்த பூமியை விட்டு போகக்கூடிய இறுதி பயணம் அல்லாஹ்வுடைய. திரும்ப காபத்துல்லாவுக்கு ரசூலுல்லாஹ் வர மாட்டார்கள். இறுதியான முறையில் காபாவை ரசூலுல்லாஹ் பார்த்துவிட்டு தன் ஊரை நோக்கி போனார் ரசூலுல்லாஹ். இன்னும் 82 நாட்கள் எஞ்சிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக திங்கட்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திங்கட்கிழமை நாள் ஜன்னத்துல் பக்கீ ரசூலுல்லாஹ் ஒரு ஜனாசாவை அடக்கம் செய்ய போகிறார்கள். ஜனாசாவை அடக்கிவிட்டு வருகிற ரசூலுல்லாஹ் தலையில இறுக ஒரு புடவையை கட்டுகிறார்கள். கடுமையான தலைகள் ரசூலுல்லாஹ். சரியாக அடுத்த திங்கள் அல்ல, அதுக்கு அடுத்த திங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுக்கு அஸான் சொல்லி லுஹருக்கு அஸான் சொல்வதற்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்தில் நம்மளை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். இந்த உம்மத்தின் காந்தவல் அன்பியா இந்த பூமியை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி உள்ள 14 நாட்களில் இந்த நேரத்தில் பேசுவதற்கு நேரமில்லை என்றாலும் ஒரு சில விடயங்களை நான் சொல்கிறேன். மரண தருவாயில் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு பெருமானாருடைய நேரம், பெருமானார் எப்படி தயாரானார் என்பதை சஹாபாக்கள் அணுவணுவாக சொல்கிறார்கள், அணுவணுவாக படம் போடுகிறார்கள். ஜனாசாவை விட்டு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பலகீனத்தை மெல்ல மெல்ல உணர ஆரம்பித்தார். ஆனால் ஒரு வக்து பள்ளிவாசலை மிஸ் பண்ண வேண்டும். அவ்வளவு தலைவலி இருந்தும் பெருமானார் பள்ளிக்கு வருவார்கள். எப்ப பள்ளியில் இருந்து நின்றார்கள் என்று சொன்னால் சரியாக இன்றைக்கு இப்ப வெள்ளிக்கிழமை, நேற்று வியாழன், இதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஜும்மாவுக்கு முத்தினம் நாங்கள் சொல்லுவோம் வெள்ளிக்கிழமை ராத்திரி என்று, சரியாக வியாழக்கிழமை மக்ரிபை தொழுவிக்க வருகிறார்கள். பெருமானார் தவிர யாரும் இந்த இடத்தில் நிற்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் தான் தொழுவிப்பார்கள். இமாம் மக்ரிப் தொழுவிக்கிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள். என்ன ஓதினார்கள் தெரியுமா? வல் முர்சலாத் சூரா ஓதினார்கள். வீட்டுக்கு போய் குர்ஆனை எடுத்து வல் முர்சலாத் சூரா எவ்வளவு நீட்டு என்பதை பாருங்கள். மக்ரிப் தொழுந்த ரசூலுல்லாஹ், தொழுவித்த ரசூலுல்லாஹ் இஷாவுக்கு வருகிறார்கள். அப்பொழுதுதான் பலகீனத்தை உணர்கிறார்கள். இஷாவுக்கு வருவதற்கு தண்ணீர கையில் வைக்கிற சின்ன பாத்திரம், அப்படியே மூச்சைட்டு கீழே விழுகிறார்கள். சொல்றார். திரும்ப எழுப்பி கேட்கிறார்கள், ஆயிஷா மக்கள் தொழுதுட்டார்கள் கேட்கிறார்கள். யார சொல்லலாம்? நீங்கள் உங்களை எதிர்பார்த்து நிற்கிறார்கள், நீங்கள் இல்லாமல் எப்படி தொழுவார்கள்? யார சொல்லலாம்? மறுபடி தண்ணீரை கையை வைத்து ரசூலுல்லாஹ் உடலுக்கு பார்க்கிறார்கள். பலகீனம் அதிகமாக இருக்கிறது. திரும்ப ரசூலுல்லாஹ் மூச்சு ஆகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 3 முறை ஆனதுக்கு பிறகு சொல்வார்கள், எழுப்பி கேட்பார்கள். எழுப்பின உடனே முதல் கேள்வி, மக்கள் தொழுதுட்டார்களா? வேற எதுவுமே இல்லை. எனக்கு என்ன நோய், என்ன ஆகிவிட்டது? எதுவுமே சொல்லவில்லை. மக்கள் தொழுதார்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா நாயை பார்த்து சொன்னார்கள், 3வது தடவை உங்க வாப்பாக்கு தொழுவிக்க சொல்லுங்க. ஆயிஷா அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க நின்ற இடத்தில் அவர் நிற்க மாட்டார், தேம்பி ஆடுவார். யா ரசூலல்லாஹ் நீங்க நின்ற இடத்தில் இருந்து அவர் தொழுவிப்பதற்கு இன்னைக்கு தொழுவ சொன்னால் அவர் அழுவார். யா ரசூலல்லாஹ் பெருமானார் கொஞ்சம் காரமாக சொன்னாங்க, ஆயிஷா நான் சொல்லுவதை செய்யுங்கள், நான் சொல்லுவதை போய் சொல்லுங்கள். ஏன்னால் பெருமானார் பலகீனப்பட்டு விட்டார். ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், பாப்பா உங்களுக்கு தொழுவிக்க சொல்லு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தொழுவிக்கிற நேரம் பெருமானார் திரும்ப இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபடி முடித்திருக்க பிறகு இப்பொழுது கொஞ்சம் போல் என்று தோழர்கள் வந்தார்கள். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழருடைய அதாவது சந்தில் கையை போட்டு
மருத்துவருடைய களத்தில் கையை போட்டு மெல்ல மெல்ல பள்ளிக்கு போனார்கள். ஆயிஷா நாய் ஒரு வீடியோ கேமராவில் இதை பார்த்தால் எப்படியோ அதை வர்ணிக்கிறார்கள். விரல்கள் மெல்ல மெல்ல மணலில் கோடு கோடு போட்டுப்பட்டிருந்தது. மெல்ல மெல்ல கோடு போடப்பட்ட நிலைமையில் பெருமானார் மெல்ல மெல்ல நடக்க முடியாத நேரத்தில் பள்ளிக்கு போனார். போன ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் பின்னாடி ஆகிவிட்ட ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க தொழுவிக்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவு ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனால் உட்கார்ந்து தொழுதார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி மக்கள் எல்லாம் அந்த நிலைமையை பார்த்தார்கள். எந்த ரசூலுல்லாஹோடு சிரித்தார்களோ, எந்த ரசூலுல்லாஹ் ஃபத்வா கேட்டார்களோ, மிம்பரில் ஏறினார்களோ, அன்றைக்கு ஜும்மாவுக்கு ரசூலுல்லாஹ் வர முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டார். 17 வக்துகள் எஞ்சிருந்தது. வியாழக்கிழமை எண்ணி பார்த்தால் வெறும் 17 வக்துகள். அதிலே ரிவாயத்துகள் பார்க்கிற நேரம் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு வக்துக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் வந்ததாக செய்தி வருகிறது. மற்ற எந்த வக்துக்கும் ரசூலுல்லாஹ் வர முடியாத நிலைமை பலகீனப்பட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் உள்ள அத்தனையும் கொடுத்தார்கள். ஒரே ஒரு விடயம் அவசரப்பட்டு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பெருமானார் தர்மம் செய்கிறார்கள். வீட்டில் எதுவுமே இல்லை. ஆயிஷா, நான் அல்லாஹ்வை எப்படி சந்திப்பது ஆயிஷா என்று கேட்டார். எனக்கும் உங்களுக்கும் அது கடமை இல்லை. நபிமார்கள் அத்தனையும் கொடுத்து விட்டு போகணும். நாங்க 3 தான் தர்மம் செய்யலாம். நல்லா புரிந்துக்கோங்க. நாங்க 3 தர்மம் செய்யலாம். எங்களுக்கு ஜகாத்து கடமை. அதாவது யாராவது வறுமையா இருந்தா ஜகாத்து பெறலாம். பெருமை நபிமார்கள் வறுமையா இருந்தாலும் ஜகாத்து எடுக்கிறது ஹராம். அவங்க குடும்பத்துக்கு எதுவும் நீய வைக்கிறாரு. பிள்ளைகளுக்கு சொத்து பங்கீடு இல்லை. அதனால சொல்ல அத்தனை முடித்தார்கள். சொன்னாங்க ஒரே ஒரு பொருள் இருந்தது. ஆயிஷா வெட்கமாக இருந்தது. அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். அத்தனையும் கொடுத்தார்கள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வாழ முடியுமா இருந்தால் மாளிகையில் வாழ்வதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு முடியும். ஏன் தெரியுமா? அவர் விரக செய்தால் ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்ன வேணும்? அவர்கள் சாப்பிடாமல் அழகுபடுத்தி இந்த அரசியல்வாதிகள் மாறி அல்ல, பெருமானார் தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள். என்ன வேணும்? அவர்கள் வாழணுமா? அழகான வீடு கட்டி கொடுப்பார்கள். சாப்பிடணுமா? அவர்கள் சாப்பிடாமல் சாப்பாடு கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தன்மானம் எந்த அளவுக்கு என்றால், அவர் வயிறிலே எந்த பசியிலே ரொம்ப ஒட்டிருக்கு, வயிறு ஒட்டிருந்த நேரத்தில் கூட எதுவுமே கேட்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ரப்பை சந்திக்கணும். மரண தருவாயில் கூட அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிற நேரத்தில் கூட அத்தனை தர்மம். ஏன் தெரியுமா? ஏன்? ரப்பை சந்திக்க போகிறோம் என்ற உணர்வு. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ருக்குவிலும் சுஜூதிலும் ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போய் வந்ததிலிருந்து அவுராதை மாற்றி விட்டார்கள். சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலீம் சொன்ன ரசூலுல்லாஹ் அதை மாற்றி விட்டார்கள் என்றார். அவர்கள் வேற மாதிரி ஓத ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அரஃபாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கிற அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு இது இறுதி காலம் என்ற வஹி அறிவித்தார். இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத் வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வருகிற நேரத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக மார்க்கத்துக்குள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஃபஷப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்பிருஹு. நபியே, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அதனால இஸ்திக்ஃபாரும் செய்யணும், புகழையும் வேணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ்வை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கணும். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. இதை தான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் இஸா ஜாஅ நஸ்ருல்லாஹ் என்ன சொன்னானோ தஸ்பீஹ் பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய புகழை கொண்டு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்று சொல்லுங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, மௌத்தாகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தார். என்னை மன்னித்து விட இறைவான சல்லாஹ்வை கேட்பார்கள். ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல மரணத்துக்கு நெருங்க போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? மரணத்தை பற்றி ரசூலுல்லாஹ் அவ்வளவு அஞ்சினார். நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? மனிதர்கள் சொல்லுவாங்க, நான் மௌத்துக்கு பயம் இல்லை, என்னமோ ஒரு கௌரவம் நினைக்கிறார்கள். மௌத்துக்கு பயம் இல்லை என்று சொல்லுவோம் மனிதன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த மரண வேளையிலே அல்லாஹ் கேட்கிறான், இஸா பலகத்தி தராக்கி வகீல மன்னா வதன்ன அன்னஹு அல்-ஃபராக் வல்தஃபத் الساق بالساق الى ربك يومئذ المساق என்கிறான் அல்லாஹ். இஸா பலகத்தி தராக்கி, தொண்டக்குழியை உயிர் அணைக்கும் என்கிறான் அல்லாஹ். கடைசியில் கர்கரா, இது தொண்டை அணைக்கும், எதுவுமே பேச முடியாத கட்டும், காலெல்லாம் அப்படியே கூலாகிரும். டாக்டர் வந்து காலை வச்சு பார்ப்பார், கையை வச்சு பார்ப்பார், கால கூலாக இருந்தா உயிர் போயிட்டே அர்த்தம் என்பதை முதல்ல அந்த சூடு இருக்கிறான்னு பார்ப்பார், உடம்பு கூலாயிட்டான்னு பார்ப்பார். இதுதான் இங்க வந்து அணைக்கும் என்றிருக்கிறான். தொண்டை குழி அணைக்கும் கடைசி மூமெண்ட். மெல்ல மெல்ல சீவனற்று இங்க வரும். இஸா பலகத்தி தராக்கி வகீல மன்னா, தொண்டை குழி
வாழலாம். எந்த ஜனாதிபதியாவது வாழ்ந்திருக்கிறாரா? உலகத்தில் நம்பவன் பணக்காரர் 100-200 வருடம் வாழ்ந்திருக்கிறாரா? இந்த உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு மருந்து இல்லை. யாராலும் வாழ முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், மனிதன் அந்த நேரத்தில் நினைப்பான், நான் பிரிய போகிறேன். எல்லோரும் அவனை பார்க்கிற நேரம், எல்லோரையும் பார்த்து பிரியாவுடைய சொல்லுவான். அந்த மனிதனுடைய கண்ணால் அதை பார்ப்பான். எல்லோரும் அழுது கொண்டிருப்பார்கள். வீட்டிலே போக போகிறேன் என்ற நிலைமை. கண்டையோட கண்டை பிணைந்து கொள்ளும். இந்த பூமியில் வருகிற நேரம் அழுது கொண்டு வந்த மனிதன் திரும்ப இந்த பூமியை விட்டு பிரிகிற நேரம் தன்னுடைய கண்டையோட கண்டை பிணங்கிக் கொள்கிறது. எதுவுமே செய்ய முடியாத நேரம், யாராலும் வந்திருக்க முடியாத நேரம், இது பண்ண முடியாத நேரத்தில் இந்த பூமியை விட்டு போகிற நேரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், தன் ரப்பின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லடியானாக இருந்தவனுக்கு வேற, கெட்டவனாக இருந்தால் வேற. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு முப்பராக்கரை தாண்டி போகிற நேரம் அழுவார்கள். ஏன் அழுகிறார்கள் என்று கேட்டால், ஜன்னா உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் நீங்கள் ஜன்னா என்று சொல்லப்பட்ட ஒரு தோழர். இதற்கு பிறகு இதிலே எல்லாமே சரியாக இருந்தால், கபருடைய வாழ்க்கை சரியிருந்தால் அதுக்கு பிறகு அத்தனை மனமாகிவிடும். இதிலே வேதனை இருந்தால் அதுக்கு பிறகு அத்தனை வேதனை என்றால், என்னுடைய நிலைமை என்னன்னு நினைக்கிறேன் பயமாக இருக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் நம்முடைய ரப்பை புரிந்தவர்கள், ரப்புக்கு அத்தனை முடிவு தெரிந்தவர்கள், அந்த அதிகாரத்தை தெரிந்தவர்கள், பயந்தார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் இறுதி கட்டமாகிற நேரம் எல்லாத்தையும் கொடுத்தார்கள். கொடுப்பதற்கு வேற இல்லை. ரசூலுல்லாஹ் ஒரு குடிசையில் தான் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் நேர்மை நியாயத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பெருமானாருக்கு 9 மனைவி ஏக காலத்தில் 11 திருமணங்களை முடித்த ரசூலுல்லாஹ் 9 மனைவிகளோடு ஏக காலத்தில் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்ந்த நேரத்தில் அந்த மனைவி மூத்தாயிட்டாங்க. அப்ப வாழ்ந்த நேரம் ஒரு நாள் திங்கட்கிழமை ஒரு மனைவி கேட்டா, அந்த மனைவி திரும்ப டேர்ன் முடி அவங்களுக்கு வரும். காரணம் சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்றைக்கு உங்களுக்கு என்ன, நாளைக்கு அவங்க நீங்க விதவையாச்சே, நீங்க குமரியாச்சே என்று சொல்ல காரணம் சொல்ல மாட்டாங்க. அதிகமான விதவைகள் அவர்கள் ஒதுக்கப்பட்டனால் ஒதுக்கப்படணும். அந்த நேர்மையும் நியாயமும் அப்படி செலுத்தினார்கள். எந்த காரணத்துக்காக இல்லை. யுத்தத்துக்கு போற நேரம் ஒரு மனைவியை கூட்டிட்டு போகணும். அவங்க விரும்பின மனைவியை கூப்பிட மாட்டாங்க. எடுத்து சீட்டு போட்டு குடுக்கி பார்த்து அதுல வார பேரை பார்த்து என்ன பேர் வந்திருக்குன்னு கேட்பாங்க சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. இந்த பேர் யார சொல்லலாம், அந்த மனைவியை கூட்டிட்டு போவாங்க. அவங்க விருப்பத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. நேர்மை என்ன அப்படி சக்கராத்துடைய ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல நெருங்குறாங்க. கடைசி வாரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய நோய் கொஞ்சம் கொஞ்சமா உச்சகட்டத்துக்கு வர நேரம் மணிமான்கள் எல்லாம் சுத்தி வடிச்சு ரசூலுல்லாஹ் கண்கணக்கி பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நாளைக்கு நான் யாரு வீட்டுல கேட்கிறேன், நாங்களும் மரணத்தை சந்திக்க போகிறோமா என்று சிந்திப்பதற்கு சொல்கிறேன். எங்களுடைய மரண தருவாயில என்ன நிலைமையாக போகிறோம் சிந்திக்க சொல்கிறேன். நான் யாரு வீட்டுல கேட்கிறேன். பெருமானார் ஏன் அதை கேட்கிறாங்க தெரியுமா? ஒரு கணவன் நாங்க எங்க மனைவியோட எப்படி எல்லாம் பேசுறோம், எந்த மாதிரி எல்லாம் பேசுறோம், அவங்க கற்புகளை நோவடிக்க கூடாது, அவங்களும் உங்க கற்பை நோவடிக்க கூடாது இஸ்லாம் சொல்லுது. ஆனா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க பாருங்க. ஒரு ஜனாதிபதி நாளைக்கு நான் இந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லல. யாரு வீட்டுல எல்லா மனைவிமாரும் புரிந்து கொண்டாங்க ரசூலுல்லாஹ்வுடைய கேள்வி. யார சொல்லலாம், உங்களுக்கு யாரு வீடு வேணும்னு கேட்டாங்க. எந்த வீட்டுக்கு போகணும், அவங்க அனுமதி கொடுத்தாதான் போகலாம். இஸ்லாமிய அடிப்படையில் அவங்க அனுமதி கொடுத்தா போகலாம். அவர் ஜனாதிபதி இருந்தாலும் மனைவி அனுமதி கொடுக்கணும். அந்த அனுமதி பெறணும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் தண்ணி கையில இருக்கு, அதாவது பால் வந்திருக்குது. வலது பக்கத்துல ஒரு சின்ன பையன், இந்த பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த பாலை வந்து ரசூலுல்லாஹ் சரியென்றால் வலதுக்கு முற்படுத்தணும். சின்னவன்ட்ட கேட்கிறாங்க, நீங்க விட்டு கொடுத்தா அவருக்கு கொடுத்துருவேன், விட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாங்க. உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் நீங்க பாப்பீங்களா? அவர் ஜனாதிபதி, ஹாத்தமுல் அன்பியா, அவருக்கு எல்லாம் அப்படி ஒரு பால் கோப்பையை வலதுக்கு முற்படுத்தி தான் கொடுக்கணும் என்பது அவர் சொன்ன கொள்கை. அந்த சின்ன பையன் சொன்னா, யார சொல்லலாம், உங்க கையால நான் குடிக்கணும், யார சொல்லலாம், உங்க கையால நான் குடிக்கணும், யார சொல்ல. சின்னவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் பெருமானார் நேசித்த நேர்மை என்று சொன்னால் மறுமையிலும் மரணத்திலும் ஒவ்வொன்றிலும் பதில் கொடுக்க வேண்டும் என்ற பயத்திலே பெருமானார் அந்த நேர்மையை கடைபிடித்தார்கள். அதனால் தான் நான் கூறி ஆரம்பிக்கிறேன் சொன்னேன். நாம் நம்புகிறோமா சிந்திப்பதற்கு தகுந்த அத்தனை பட்டியலும் சொல்கிறேன். நாம் நம்பினால் நம் வாழ்க்கை மாறிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்பினால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்,
நாளைக்கு நான் யாரு வீட்டு மனைவிமார்கள் எல்லோரும் கேட்டார், உங்களுக்கு யார் வீடு வேணும் யாரும் சொல்லலாம். ஆயிஷா வீட்டுக்கு போகணுமான்னு கேட்டார். ரசூல் ஆமா. எதற்கு அல்லாஹ் முடியாது? வாழ்றதுக்கா? இல்லை. அவங்க இடுப்புக்கு கீழே சீவன் இல்லை. இப்ப எதற்கு ஆயிஷா வீடு? அவங்க மட்டுமே 18 வயசு. மற்ற எல்லோரும் என்னுடைய தாய்மார்கள் அத்தனை பேரும் விதவைகள். கடைசி நிமிடங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னாவுல் ஆயிஷா அம்மா தான் மனைவி. ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி நாட்கள் புதன்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிம்பருக்கு மக்களே என்னுடைய வீட்டில் அத்தனை வாசல்களை பூட்டி விடுங்க. நினைச்சது கூட 100 வாசல் நீங்க 100ஐ பூட்டுங்கள். இலக்கணமாக ரசூல் சொல்றாங்க, யாருமே வந்துடாதீங்க. மக்களுடைய மனசு வந்துடும், நீங்க யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லாம என்னுடைய வீட்டுக்குரிய அத்தனை வாசல்களை பூட்டி விடுங்கள் என்றாங்க ரசூல். அபூபக்கருடைய வாயிலை தவிர நீங்க நினைச்சா அபூபக்கர் வரதுக்கு ஒரு வாசல், அங்க வர ஒரு வாசல் என்று ரசூல் சேரா செஞ்சா ஆயிஷா நாய் சொல்றாங்க, என் காலை பிடிப்பாங்க, நான் டக்குன்னு காலை மடிச்சிருவேன். ரசூல்லா சுஜூத் பண்ணுவாங்க, ஏன்னா எங்க வீட்டுல இடம் இல்ல, நான் நைட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிற நேரம் அவங்க சந்தா செய்யற அளவுக்கு கூட இப்படித்தான் வீடு, இந்த அகலம் கம்மி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம் மஸ்ஜித் நபவியில ரவுதா ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுடைய சைஸ், அதாவது அங்கதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அதோட கொஞ்சம் பெருசா தான் இது பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வீட்டுல அப்ப எல்லாரும் கேட்டாங்க, ஆயிஷா வீட்டு ரசூல் ஆயிஷா வீட்டு. ஆமா. ரசூல் எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? குடும்பம் நடத்தவா? இல்ல, கடைசி நாட்களில் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எதுக்கு? என் முகத்தை ஆயிஷா பார்க்கணும், இந்த உம்மத்தை ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்கணும் என்று துடிக்கிற நேரம், பெருமானார் பேசணும் என்று துடிக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் கடைசி நாட்கள் ஆயிஷா நாய்க்கு ஒதுக்கி இருந்தாங்க. அவர்கள் பார்க்கட்டும், ஜன்னாவில் சந்திக்கிற வரைக்கும் ஆயிஷா பார்க்கட்டும் என்று கொடுத்திருந்தாங்க. தன் மரணத்துக்கு என்ன தயாரிப்பு சுப்ஹானல்லாஹ். இந்த உம்மத்தில் அத்தனை வேலைகளும் செய்த ரசூலுல்லாஹ் எந்த மனைவிமார்களிடம் பாதிப்பு நடக்காம என்ன நேர்மை பார்த்தீர்களா? மனைவிமார்கள் கல்புகள் நோகாமல் தன்னுடைய இளம் வயது மனைவி அவர்கள் விட்டு செல்கிற நேரம் அவர்கள் மனைவி மூத்தான ஹாஜத் அல்லாஹ் கபூலாக்குறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த செய்தியை நாம் தொடர்ந்து பார்க்கிற நேரம் நம்முடைய மரணம் எப்படி நடக்க போகிறது ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நான் சொன்னேன். இந்த குதுபாவுடைய நேரத்தில் இந்த அத்தனையும் சொல்வதற்கு நேரம் தான் பத்தாது என்றால் நாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு சில விஷயங்களை பதிவு செய்து கொள்ள நாம் அனைவரும் கருப்பியமான அவசரம். எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது மரணத்தை நெருங்கிவிட்டார்கள். திங்கட்கிழமை காலையில் ஃபஜ்ருக்கு அஸான் சொல்லப்படுகிறது. பெருமான் அன்றைக்கு விழித்தார்கள், அதாவது அன்றைக்கு எழுந்து நின்றார்கள். நிற்க முடியாத ரசூலுல்லாஹ் நின்றார்கள். மெல்லமா நடந்து வந்து திரைச்சீலை அகற்றினார். ஒரே ஒரு கேட்டன் தான் பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கு இருந்தது. அதை அகற்றினால் மக்கள் சந்தோஷமாக சிரித்தார்கள். ரசூலுல்லாஹ் குணமாகி விட்டார்கள், எங்களிடம் வரப்போகிறார்கள், எங்களுக்கு தொழுகைக்கு வரப்போகிறார்கள் என்று சிரித்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் கண்டால் நடக்க கூட முடியாத இந்த உம்மத்தை கடைசியா பார்த்த நேரம், கடைசியா பார்த்த பார்வை அது அவர்களுக்கு தெரியாது. சில பேர் மௌத்தாகிற நேரம் திடீரென்று ஒரு சக்தி வரும், நினைப்பார்கள் குடும்பத்தார் எழுப்பிட்டார்கள், ஆனால் அன்றைக்கு நான் மூத்தாக போற நாளாயிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுகர் ரொம்ப கூடிருக்கும். அன்றைக்கு மூத்தாக நாள் பாத்தீங்கன்னா சுகர் நோமல் ஆகும், பிரஷர் ரொம்ப இதா இருக்கும், அன்றைக்கு நோமல் ஆகும். எல்லோரும் நினைப்பார்கள் குடும்பத்தார் இன்னைக்கு எல்லாம் நோமல் என்று, அது நோமலாக மூத்தாகி விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உடைய மரண நேரம் நெருங்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு எழுந்து நின்றார்கள், ஆனால் நடக்க முடியல. முடிந்திருந்தால் வருவார்கள், பள்ளிக்கு வர முடியாத நேரம். அன்றைக்கு மக்களுக்கு தெரியாது, அன்றைக்கு தான் மூத்தாக போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நேரம் சக்கராத்துக்குரிய நேரம், இன்னலில் மௌத்தி சக்கரா, மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு பாத்திரம் பக்கத்தில் கடுமையான முகம் சுடுவது, ரசூலுல்லாஹ் பாத்திரத்தில் கையை விட்டு முகத்தை தடவுறாங்க, கடுமையா சுடுவது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னலில் மௌத்தி சக்கரா, மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ், மௌத்துக்கு ஒரு மயக்கம் இருக்கின்றாங்க. பெருமானார் அன்றைக்கு மரணத்துக்கு ரெடியாக இருந்த செய்தி அன்றைக்கு காலையிலே தெளிவா வழங்குது. ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் வந்து பேசுற நேரம் அழுகிறாங்க. பாப்பா உங்களுக்கு இவ்வளவு வருத்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கவலைப்படாதீங்க ஃபாத்திமா, இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு வருத்தம் இல்லை. யௌமன் வார்த்தை வருது, இன்றைக்கு உங்க வாப்பா மௌத்தாகிறது, மௌத்தாகிறத சொல்ல, இன்றைக்கு பிறகு உங்க வாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபாத்திமா. நாங்கள் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளி எப்படி வளர்த்திருக்கிறாங்க தெரியுமா? நம்பிக்கையை பாருங்க, அழுகிற புள்ளி சிரிக்க
பாத்திமா ரலியல்லாஹு ஆயிஷா நாய் கொஞ்சம் தூரமா வாப்பாவும் மகளும் பேசட்டும்னு தூரமா நின்றாங்க. கேட்டாங்க பாத்திமா நாயிட்டே அழுதுங்க. பிறகு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு எல்லாம் சொல்றாங்க, ஏன் அழுதுங்க, ஏன் சிரிச்சீங்க, திடீர்னு அழுது நீங்க சிரிச்சீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு அதாவது ஜன்னாவுல பெண்களுக்குரிய தலைவி என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சிறுக்கிட்டோடைய மகளுக்கு ரசூலுல்லாஹ் காணி பூமி வீடு வாசல் எதுவுமே விட்டுட்டு போகல. ஆட்சியில அடுத்தது பாத்திமா தான் ஆட்சி பண்ணுவாங்க சொல்லல ரசூலுல்லாஹ். தன் மகளுக்கு ஆட்சியில பங்கு இல்லைன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். எதுவுமே பங்கு இல்லைன்ட்டாங்க. விட்டுட்டு போற கவர்மெண்ட்ல பங்கு இல்லைன்ட்டாங்க. ஒரு நபி அத்தனை தர்மம் பண்ணணும்ட்டாங்க. தன் மகள் அந்த நிலைமையில நிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி ஒன்று சொன்னாங்க, பாத்திமா பொருந்தி கொள்ளுங்கன்றாங்க. என்ன தெரியுமா? ஜன்னாவுல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உங்களுக்கு ஒரு பெரும் அந்தஸ்தை வைத்திருக்கிறார். தன் வாப்பாவை தன் மகள் எவ்வளவு நம்பி இருந்தார். அந்த சக்கராத்தில் உங்க முகத்தில் ஒரு சிரிப்பு, ஜன்னா. இதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. மரண தருவாயில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விட்டு செல்ல போகிறீர்கள்? நான் கேட்கிற கேள்வி புரிகிறதா? உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகள் இறுதியாக பிரிகிற நேரம் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விட்டு செல்ல போகிறீர்கள்? இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இதைத்தான் சொல்ல போகிறீர்களா? தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் சொல்ல போகிறீர்களா? உங்கள் குடும்பத்தாருக்கு என்ன விட்டு சொல்ல போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிமார்கள் எதை விட்டு சென்றார்கள் தெரியுமா? ஜன்னாவுடைய சுபசோபன செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த காலையில் பெற்றுக் கொள்கிறார்கள். அவருடைய முகத்தில் அவர்களுக்கு இடம் தெரியாத ஒரு சிரிப்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா நாய் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பாப்பாவுடைய கடைசி நேரத்தில் பாத்திமா நாய் ஏன் சிரித்தார்கள் என்றால் அதுதான் ஜன்னாவுடைய சுபசோபனம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் யாருமே இல்லை. வீட்டுக்குள் ரசூலுல்லாஹ் திடீரென அப்துல் ரஹ்மான் ஆயிஷா ரலியல்லாஹு சகோதரர் வருகிறார். கையில் ஒரு குச்சி. ஒரு மனைவி தன் கணவனை என்ன புரிந்திருக்கணுமோ அந்த புரிதல் வெளியாகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரம். எங்க மரண தருவாயிலே எங்களுக்கு இந்த மாதிரி ஆறுதலா இருக்க முடியுமான்னு தெரியாது. அந்த நேரத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள் புரிந்த நேரமாக மாற்றணும், அதாபுக்குரிய நேரமாக மாற்றக்கூடாது. பெருமான ஒரு பக்கம் சக்கராத்தில் இருந்தாலும் ஆயிஷா அம்மா ரசூலுல்லாஹ் ரொம்ப விரும்புறது பல்லு விளக்கிறது, மிஸ்வாக் செய்வது, பல்லை துலக்குவது. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு போகணும், பல்லை துலக்குவார்கள். தொழுது வந்து பல்லை துலக்குவார்கள். ரசூலுல்லாஹ் வாசத்தோடு நிற்பார்கள். எண்ணெய் பூசி கொண்டை வாரி இரண்டாக பிளந்து அழகாக வாரி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் தன் முடியை வளர்த்திருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக இரண்டாக பிளந்து இருப்பார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய கடைசி நேரம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் கேட்ட யாருக்கும் வீட்டுக்குள்ள வரையலாது. மஹரம் அஜ்னபி சட்டம் பேரப்படணும், ஹிஜாபோடு இருக்கணும். ஆயிஷா வீட்டுக்குள் நிற்கிற நேரம் எந்த சஹாபியும் வீட்டுக்குள் நேரடியாக வரமாட்டார். அவருடைய சகோதரர் வருகிற நேரம் அவர் கையில ஒரு குச்சி இருந்தது. ஆயிஷா அம்மா கேட்டார்கள், புகாரில் வருகிறது, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு பல்லு துலக்கணுமான்னு கேட்டார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் மௌத்தாக போறார்கள். அவ்வளவு அதாவது ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் நிற்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பேசுவதற்கு சக்தி இல்லை. பேச்சு வெளியே வராமல் காத்து மட்டுமே வருகிற நேரம் தன் தலையால் ரசூலுல்லாஹ் ஆட்டி சொன்னார்கள், வேணும் ஆயிஷா, வேணும் என்றார்கள். அல்லாஹ்வை சந்திக்கிற ஒரு அடியான் தன்னுடைய மரணம் நெருங்கிற நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பாருங்கள். ஆயிஷா நாயகி சொன்னார்கள், நான் கேட்டேன், அந்த குச்சியை கேட்டு என்னுடைய வாயால் அதை துப்புரவு செய்து ரசூலுல்லாஹ் வாயிலே போட்டேன். என் எச்சி தான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசியாக கடந்த எச்சி என்றார் ஆயிஷா நாயகி. நான் துப்புரவு செய்தேன். பெருமான் தன் வாயை சுத்தம் செய்து விட்டார்கள். இப்பொழுது ரசூலுல்லாஹ் வீட்டை எல்லாத்தையும் கொடுத்து இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்து விட்டு ரசூலுல்லாஹ், அதாவது உங்களுக்கு தெரியும், 82 நாட்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். எல்லோரும் இருக்கிற நேரம் கேட்டார்கள், மக்களே நான் என்னுடைய அமானிதத்தை நிறைவேற்றி விட்டேனான்னு கேட்டார்கள். மக்கள் சொன்னார்கள், ஆமா யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி, யா அல்லாஹ் நீ சாட்சி என்று 3 முறை சொன்னார்கள். எல்லாமே ரெடி பண்ணி விட்டார்கள் ரசூலுல்லாஹ். இதே மாதிரி 14 நாட்களுக்குள்ள ஒரு திடீர் 7 நாட்கள், கடைசி 7 நாட்களுக்குள்ள ஒரு திடீர் சம்பவம் நடக்கிறது. திடீர் முதுமலையை நோக்கி ரசூலுல்லாஹ் போறார்கள். 7 போகிறார்கள். மக்கள் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். ஏன் தெரியுமா? திடீரென்று ஜனாசா தொழுவித்தார்கள். எந்த ஜனாசாவும் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்தார்கள். ஒரு மனிதனுடைய மரணத்தை நெருங்கிற நேரம் எந்த கடனும் இருக்கக்கூடாது, யாருக்கு கடன் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் உஹது யுத்தத்திலே, அதாவது உலகத்திலே பல்லு உடைந்து நெத்தி காயமாகி மூச்சிட்டு கீழே விழுந்துட்டார்கள். அன்றைக்கு உஹதுல ஒரு கபரை தோண்டி 2 பேர் 3 பேர் கபரைக்குள் போடப்பட்டார்கள். அவர்களுக்கு
ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை. 8 வருடங்கள் கழிந்திருந்தது. முஸ்லிம் இந்த செய்தி வருகிறது. பாத சமானி, அதாவது 8 ஆண்டுகளுக்கு பிறகு, உகதுக்கு பிறகு வீட்டில் இருந்து இல்ல, பள்ளியிலிருந்து உகது மலைக்கு போய் ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவித்ததை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் நான் போயிட்டு வருகிறேன் என்று சொன்னது போன்றிருக்கிறது அந்த ஜனாசா தொழுகை. ஏனென்றால் பெருமானார் தன்னோடு இருந்த தோழர்கள் அவர்களுக்கு ஒரு கடன் வச்சிடக்கூடாது. அந்த ஜனாசா 8 வருடங்களுக்கு பிறகு தன் மரணத்தை உணர்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர்கள் பக்கத்தில் நின்று அதாவது தோளோட தோள் நின்று போராடியவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ரப்பே அவர்களை மன்னித்து விடு என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை செய்தார்கள். அந்த ஜனாசாவுடைய கடமையை முடித்த ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்திலே எந்த குறையும் செய்யவில்லை. தன்னுடைய மனைவிக்கு குறை செய்யவில்லை, தன் பேர குழந்தைகளுக்கு குறை செய்யவில்லை. இதுதான் மனித வாழ்க்கையின் மிகவும் நலமான கட்டம். அத்தனையும் கொடுத்தவர், யாரிடமும் எதுவுமே லஞ்சம் எடுக்கவில்லை, அனாதை சொத்துக்களை பறிக்கவில்லை, ஊழல் செய்யவில்லை, அடுத்தவரிடம் பணம் பறிக்கவில்லை. நேர்மையான ஒரு தலைவர், காத்தவுல் அன்பியா, 1400 ஆண்டுகளாக இந்த உம்மத் ஆளக்கூடிய தலைவர். அவருடைய மரண செய்தியை கேட்டு இந்த உம்மத் துடிக்கக்கூடிய அந்த தலைவருடைய பிரியாவுடைய நேரம், துஆவுடைய நேரம், மலக்குல் மௌத் நெருங்கி விட்டார். பெருமானார் தன்னுடைய பல்லை சுத்தப்படுத்தி, வாயை சுத்தப்படுத்தி விட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடைசி நிமிடத்தை சொல்கிறார். ரசூலுல்லாஹ் மெல்ல மெல்ல என் பக்கம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய மடிக்கு வந்து விட்டார்கள். கேட்கிற இந்த ஊரில் இத்தனை ஜனாசாக்கள் பார்த்திருப்பீர்கள். மனைவி மடியில் உட்கார்ந்து மரணித்த ஒருவரை நீங்கள் காட்டலாம். நான் இதை சுண்ணாண்டு பேசவில்லை. ஒரு பெரிய, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹாஜத், தன்னுடைய 18 வயசு மனைவி, அவருக்கு இருக்க பிறகு திருமணம் முடிக்க முடியாது. அவர்கள் மடிக்கு வந்தால் நீங்கள் உங்களுக்கு ஏழாமல் போன நேரம் யார் மடியில் நின்றால் சோமில்லாத உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, என்ன விட்டுருங்க. நீங்க தலைமணி இருக்கிறா, தலையணி இல்லையா, கீழே தூங்கிடுவீங்க. ரசூலுல்லாஹ் ஏறாத சக்கராத்தில் ஆயிஷா சொன்னாங்க, என் களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது சாய்ந்தார்கள். நான் ரசூலுல்லாஹ் குல் சூராக்களை ஓதி தலாவிக் கொண்டிருக்கிறேன். பெருமானார் இன்னலில் மூத்தி சக்கராத் என்றார்கள். திடீரென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பிடித்தார்கள். இதுக்கு மேல் ஓத வேண்டாம் என்று சொன்ன மாதிரி இருந்தது. நான் நிறுத்தி விட்டேன். ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினார்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்னை பிடித்தார்கள். போதும் என்று சொன்னார்கள். போதும் என்று சொன்ன மாதிரி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று 3 முறை அல்லாஹ்வுடைய சத்தம் கேட்கவில்லை. நான் பெருமானாரை பிடித்துக் கொண்டிருக்கிறேன். பெருமானாரின் தோளில் சாய்ந்து கொண்டிருக்கிறார். வீட்டில் யாரும் இல்லை. வீட்டை சூழ்ந்து நீண்ட தாடிகளோட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி யாருக்கு வீட்டுக்குள் வர முடியாது. இந்த 18 வயசு என்னுடைய தாய் காத்துல் அன்பியாவை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ்வுடைய நபியார்கள் பெருமானாரை சுமந்து கொண்டிருக்கிற நேரம் அவர்கள் வர்ணிக்கிறார்கள். பெருமானார் 3 முறை சொன்னார்கள், அல்லாஹ்வும்மக்ஃபிர்லி என்ன சொன்னார்கள். சத்தம் ரொம்ப லேசா வருகிறது. பெருமானாருடைய குரல் ரொம்ப மங்கிவிட்டது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் சொல்றான், விரைந்து வாங்கள் மன்னிப்புக்காக. போற வழியில் மூத்தாகலாம், செஞ்ச பாவத்துக்கு தௌபா செய்வதற்கு ஓடி வாங்குகிறார் அல்லாஹ். போகிற வழியில் மூத்தாகலாம், ஹார்ட் அட்டாக் வந்து மூத்தாகலாம், ஆக்சிடென்ட் ஆகி மூத்தாகலாம், உட்கார்ந்து கொண்டு மூத்தாகலாம், சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாக மூத்தாகலாம். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் குர்ஆன் வஸாரிஉ, அவசரமாக வாங்க. ரப்புல் ஆலமீனுடைய தூதர் கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை என்ன மன்னித்து என்று கேட்டால், மரணத்தை நினைத்தவர், மரண தருவாயிலே ரசூலுல்லாஹ் வாழ்ந்து காட்டினவர், தர்மம் கொடுத்து காட்டியவர், தொழுது காட்டியவர், மௌத்தாகி காட்டினார். மரணம் எப்படி நடக்கணும் என்று காட்டினார். ஒரு மரண நேரம் ஒரு மனிதன் எதை நினைக்கணும் என்று காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரை என்னை மன்னித்துக் கொள் ரப்பே என்று கேட்டார். 3 முறை கேட்டார்கள். இப்பொழுதுதான் ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரலும் இப்பொழுது முகடை நோக்கி போனது, கண்ணும் குறை பார்த்தது, விரலும் மேல போனது. ரசூலுல்லாஹ் மேல தூக்கினார்கள் விரலை. 3 வார்த்தைகள் சொன்னார்கள். நான் ரசூலுல்லாஹ்வை இருக பிடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வும்ம ரஃபீக் இல்லா அல்லாஹ், யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட யா அல்லாஹ், அல்லாஹ்வும்ம ரஃபீக் இல்லா அல்லாஹ் உயர்வான தோழர்களோட யா அல்லாஹ் என்னை சேர்த்து வைத்து விடு. ஆயிஷா நாயகி பிற்காலத்தில் சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையா. ரசூலுல்லாஹ் அந்த துஆவை கேட்கிறாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் வாழ்ற ரசூல் நிறைய பேசுவாங்க மனைவியோடு. எனக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கப்போ நபிமார்களுடைய மரணம் சும்மா நடக்காது. எந்த நபியா இருந்தாலும் மலக்கு வருவார், அவருடைய உயிரை ரூஹை பறிக்க முன்னாடி அனுமதி கேட்பார். அது எல்லா நபிமார்களுக்கும் நடக்கும். ஆயிஷா எனக்கு வந்து நடக்கும். அவர்கள் அனுமதி கேட்பார்கள்.
தேர்ந்தெடுக்கிறீர்களா? நபிமார்கள் அனுமதியை கொடுத்த பிறகுதான் மலக்குல் மௌத் அதை எடுப்பார். எனக்கும் உங்களுக்கும் அப்படி இல்லை. குல்யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கில பிக்கும். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வருவார். அந்த நேரத்தில் லா யஸ்தக்பிருன ஸஅத்தன் வலா யஸ்தக்திமூன். நேரம் தவறாது. 12:12க்கே ரூஹ் போய்விடும். 12:13 இல்லை, 12:11 இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஆயிஷா சொன்னார்கள், வல்லாஹி நான் உணர்ந்தேன் ரசூலுல்லாஹ் என் மடியை விட்டு போவதை நான் உணர்ந்தேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் துஆவை கேட்கிறார். அல்லாஹும்ம ஃபர்ரஃபிகில் ஆலா. ரசூலுல்லாஹ் துனியாவை விட்டு ஆখিরাவை தேர்ந்தெடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 3 முறை அல்லாஹும்ம ஃபர்ரஃபிகில் ஆலா. ரசூலுல்லாஹ் உங்களை பார்க்கிற நேரம் விரல் அப்படியே கீழே விழுந்து விட்டது. நான் என்னுடைய தோளில் ரசூலுல்லாஹ் சாய்ந்தார்கள். நான் ரசூலுல்லாஹை பிடித்துக் கொண்டு சொன்னேன், மாத்த ரசூலுல்லாஹ், மாத்த ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலில் சாய்ந்து விட்டார்கள். நீல வெள்ள கோடு போட்ட ஆடைகளை அவர் போத்தி வைக்கப்பட்டார். இப்பொழுது மதீனா ஆட ஆரம்பித்திருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தி போகிறது என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மரணத்தை நான் ஞாபகப்படுத்தும் ஒரு இடமாக இந்த மிம்பரை பயன்படுத்துகிறேன். எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு நேரம் வரப்போகிறது. அந்த தருவாயிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னோடும் உங்களோடும் எப்படி நடப்பான்? அந்த ரூஹ் மனம் கமல இந்த பூமியை விட்டு போகிற நேரம், ரப்பை சந்திக்க போகிற நேரம், ரப்பை சந்திக்க போகிற நேரத்தை நான் இப்பொழுது சொன்னேன். இந்த ரூஹ் பேசுகிற என்னுடைய ரூஹ், கேட்கிற உங்களுடைய ரூஹும் இந்த உடம்பை விட்டு போகிற நேரம், ரப்பை சந்திக்கிற நேரம் மனம் கமண்டதாக போகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்கு நாம் தயாராக விட்டோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மலக்குமார்கள் வந்து அந்த நேரத்தில் எப்படி ரூஹ் எடுப்பார்கள், எப்படி எடுப்பார்கள்? அழகான முறையில் அந்த ரூஹ் வெளியே வருமா, அல்லது ஒரு பயங்கரமாக ஒளிந்து கொண்டே ரூஹ் வெளியே வா என்று சொல்கிறார்கள். அடித்து அந்த ரூஹை வெளியே எடுப்பார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு நிலைமை வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிந்திப்பதற்கு இந்த செய்தியை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வீதி ஓரமாக, இந்த பள்ளி, இந்த உங்களுடைய ஊர்கள், நீங்கள் இங்கே மரணித்தால் இன்றைக்கு ஒரு சகோதரருடைய ஜனாசாவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. போன வாரம் பார்த்திருப்பீங்க, போன மாசம் பார்த்திருப்பீங்க. அது அவருக்குரிய நாள். இந்த நாட்கள் சுரண்டு கொண்டு உங்களுக்கு வரும். உங்க வாப்பாமார்கள், நீங்கள் சின்னதாக இருக்கிற உங்க அப்பா ஊரை விட்டு போயிருப்பார்கள். இன்றைக்கு நீங்க அப்பா ஆயிட்டீங்க, இன்றைக்கு நீங்க வாப்பா ஆயிட்டீங்க. இந்த நாட்கள் காலச்சக்கர மனிதனுக்குள் உருண்டோட செய்யப்படுகிறது என்றால் அந்த உருண்டு போகக்கூடிய இந்த காலம் எங்களுக்கு அந்த நாள் வந்து சேரும். இன்றைக்கு அண்ணாவுடைய ஜனாசாவை கேள்விப்பட்டீங்களே, நாளைக்கு அது எனக்குரிய நாள் அல்லாஹ்வுடைய, நாளைக்கு உங்களுக்குரிய நாள். நீங்கள் உங்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து வைத்துவிட்டு தொழுவதற்கு மக்கள் ஆயத்தமாவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த கபரை கொண்டு போய் வைத்திருக்க பிறகு எல்லோரும் வந்து அவருக்காக துஆ செய்து போவார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஒரு வேலை செய்வானா, அந்த மையவாடியில் எல்லோரும் போகிற நேரம் இறுதியாக குடும்ப உறவோ யாரோ ஒருவர் போவாரே, அந்த போகிறவருடைய காலடி சப்தத்தை, கடைசியா போருடைய சப்தத்தை ஜனாசாவுக்கு அல்லாஹ் கேட்க வைப்பானா. எதற்கு? அல்லாஹ்வுடைய எல்லோரும் போய்விட்டார்கள். 6 அடி கபரில் யாரும் தன்னுடைய மகனை கொண்டு போய் இருட்டு அறையில் 10 மாசம் வைக்க மாட்டார்கள், 2 வருடம் வைக்க மாட்டார்கள். உங்க புள்ளி மூத்தாகினால் அந்த கபரில் போயிட்டு வைக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த கபர் சின்ன அந்த கபரிலே போய் வைத்திரும். அல்லாஹ்வுடைய பாத்திமா நாயகி கேட்டார் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை அடக்கி விட்டு வருகிற நேரம் நடுநேசி கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் முகத்தை பார்த்து மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டார். அவர் முகத்தை பார்த்து மண்ணை போட தோணிச்சான்னு கேட்டார். இது உம்மத்திலே அவருடைய முகத்தை பார்த்து எப்படி மண்ணை போடுவது? அவ்வளவு வேதனையான சம்பவம். எல்லோரும் அவரை மண்ணுக்கு அடக்கி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நிலையாலே ஒரு நாள் வரும், பேசுகிற நாள் கேட்கிற நீங்கள் மண்ணுக்கடியில் போய் விடுவோம், மண்ணுக்கு மேல் இன்னும் ஒரு கூட்டம் வாழ்வார்கள் என்றால் அந்த வாழ்க்கையை நினைப்பதற்கு தான் இந்த தலைப்பு. மரண தருவாயில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடப்பதற்கு இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஹதீஸ்கள் இருக்கிறது. அவைகளை தொகுத்து சொல்வதற்கு நேரமில்லை. என்றால் உங்களுக்கு ஒரு பதிவை மேற்கொண்டு நமக்கு ஒரு சிந்தனை வர வேண்டும். என்ன சிந்தனை என்றால், நாம் மௌத்தாக போகிறோம். எங்க மரணம் நல்ல மரணமாக அமையுமா, கெட்ட மரணமாக அமையுமா? இந்த உலகத்தில் நாம் பிரியாவிடை செய்கிற நேரம் நல்ல முறையில் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு அத்தனையும் ஆயத்தமாக்கி விட்டோமா? ஒரு பிரயாணத்துக்கு தயாராகிற நேரம் எப்படி வெகேஜ்களை எடுத்து தயாராகுவோமோ, மரணத்துக்கு நானும் நீங்கள் அனுதினமும் தயாராக வேண்டும். அல்லாஹ்வுடைய இன்றைக்கு காலையில் சூரியன் உதிக்கிற நேரம் நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு நாள் முடிந்து விட்டது, இன்னும் ஒரு நாளை நாம் கழிக்க போகிறோம். சுமார் எண்ணி பார்த்தால் ஒரு 20,000, 25,000, 15,000 to 25,000 நாட்கள் தான் நம்ம வாழ போகிறோம்.
போகிறோம் இந்த பூமி. இவ்வளவுதான். எண்ணி எண்ணி நீங்கள் பாருங்கள். 60 வருஷம் என்ன எத்தனை? அதில் இப்பொழுது 10,000 வருடங்களை கழித்தவர்கள், 15,000 நாட்களை கழித்தவர்கள் இருக்கிறோம். போன நாள் திரும்ப வராது. பர்ஸ்ல போன சல்லியை திரும்ப சம்பாதிக்கலாம், ஆனால் போன நாளை திரும்ப பெற முடியாது. அது போய்விட்டது. அதை திரும்ப அடைய முடியாது என்றால் வரக்கூடிய நாட்களை நல்ல முறையில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லனாய் நாம் அனைவருக்கும் தருவானாக என்று பிரார்த்தனையோடு விடைபெறுகிறேன்.